பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 9 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நீ என் தாசன். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, என்னுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாயிருக்கிறது, என்னுடைய படிப்பு ஒரு கேள்விக்குறியாயிருக்கிறது, என்னுடைய பெற்றோர்களுடைய வேலை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை ஒரு நாளும் வெறுத்து விட மாட்டார். உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் ஒரு தாய் எடுத்துக்கொள்வோம், தன்னுடைய குழந்தைகள் அது ஒரு சேற்றிலே போய் விழுகிறது என்று சொன்னால், ஒரு சாக்கடையிலே போய் விழுகிறதுன்னு சொன்னால், அந்த தாய் தகப்பன் இனி அந்த பையனையோ பொண்ணையோ விட்டுவிட்டு ஓடிவிடுவார்களா? இல்லை இல்லை. எப்படியாவது அவர்களை அந்த சேற்றிலிருந்து அவர்களை தூக்கி அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை முத்தமிடுவார்கள். இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர் நம் பட்சத்திலே வந்து, என் மகன் எப்பொழுது என்னை நோக்கி கூப்பிட மாட்டான், எப்பொழுது என் பக்கத்தில் வரமாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்காக ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனமண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஊழியம் என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.